வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கன்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனித இனம் மனித இனம் சரி மனித இனம்னு வச்சுக்கோங்க. நான் மனித இனத்தை பற்றி தான் பேசுகிறேன். மற்ற விலங்குகள்லாம் எனக்கு தெரியல. அந்த மாதிரி அது இயற்கை என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்ல தெரியல, புரியலை. இருந்தாலும் நான் உணர்ந்ததை இதில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? மேலே பூமி இருக்குது. அதுலேருந்து மேலேருந்து ஒரு இது வந்து நம்மக்கிட்ட அந்த ஒளி மூலம் நம்ம இழுத்து மேலே போயிடும். இது நான் உங்ககிட்ட சொன்னேன், 3rd டைமென்ஷன்லேருந்து 5th டைமென்ஷன் வரைக்கும் போகிறோம். அது எப்படி போவோம் அப்படின்னா, ஷிஃப்ட் ஆகிறோன்னா எப்படி? இந்த 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸுக்கு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு நம்மளை வந்து முடிஞ்சோடனே எக்ஸாம் முடிஞ்சோடனே அங்கே போய் வைங்க, அந்த கிளாஸில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியா? இல்லைன்னா ஃபஸ்ட் இயரில் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போகும்போது கிளாஸ் ரூம் மாற்றுவோமே, அது மாதிரியா அப்படின்னு கேட்டால் என்னன்னு தெரியணும்ல. நான் பாட்டுக்கு 3rd டைமென்ஷன்லேருந்து 5th டைமென்ஷனுக்கு மாறுறோன்னு சொன்னால் நீங்களும் ஏதோ கேட்குறீங்க, கேட்டுகிட்டே இருக்கக்கூடாதுல்ல. யாராவது ஒருத்தர் ஏங்க 3rd டைமென்ஷன்னா என்ன, 5th டைமென்ஷன்னா என்ன, ஏன் வந்து 3rd டைமென்ஷனில் நாங்கள் இருக்கோம், 5th டைமென்ஷனுக்கு ஏன் போகணும் அப்படின்னு ஒரு யோசனையோ கேள்வியோ வரதில்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஏதோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, அவ்வளோதான். அப்போ டைம் பாஸுக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்படி தான் நடக்குது. ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க. இது மாதிரி தான் நீங்கள் உண்மையாக பேசுகிறவங்களையும் இப்படி தான் எடுத்துக்கிறீங்க, பொய்யா பேசுகிறவங்களும் இப்படி தான் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லணும். சேம் டைமில் பிக்சர் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். அதுவும் ஹெச்டி பிக்சராக இருக்கணும். அதுவும் நாய்ஸ் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது. உங்களுக்கு அப்படியே வந்து ஞானம் வந்து அப்படியே அல்வா பண்ணி இலையில போட்டு இந்தாங்கன்னு கொடுத்தா கூட, ஐயோ அது வாயில் போட்டுனே கரையணுங்க, அது வந்து கொஞ்சம் திக்குது, வாயில் ஒட்டுது அப்படின்னு அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது வந்து எப்போதான் தெரியும்? உங்களுக்கு நீங்கள் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த வழியெல்லாம் கடந்து வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். இவ்வளோ அறியாமையில் இருந்தோமா, இவ்வளோ கருணை கொண்ட இறைவன் நமக்காண்டி இவ்வளோ செயல் செஞ்சானா, நம்ம இவ்வளோ அலட்சியப்படுத்தியிருந்தோமான்னு. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்களை ஏதாவது உயிரை அலட்சியப்படுத்துச்சுன்னா உங்களுக்கு வலிக்குதில்ல, உங்கள் ஆன்மாவை யாராவது ஹர்ட் பண்ணால் உங்களுக்கு வலிக்குதில்ல, உங்கள் உடலை துன்பம் கொடுத்தா வலிக்கல, நீங்கள் உங்களையே திரும்ப திரும்ப யுகமாக கஷ்டப்படுத்துறீங்க, அதை வந்து அலட்சியப்படுத்துறீங்க, அதை வந்து ஒமிட் பண்ணுறீங்கிறத தெரியும் போது எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா? இங்கே ஒவ்வொரு மனிதனும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதே கோடான கோடி தரமும் அந்த 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 அளவுக்கு அந்த வேல்யூ அளவுக்கு வலி இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து விட்ட கண்ணீரே எத்தனையோ கடல் அளவுக்கு கண்ணீர் இருக்குமா. அப்போ அவ்வளோ அழுகிறோம், அவ்வளோ அழுதும் இப்போ ஒரு பிறவி கிடச்சும் இவ்வளோ அசால்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோங்கிறது வந்து எப்போ தெரியும் தெரியுமா? அந்த டைமோட வேல்யூ உள்ளவனுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த டைம்லையாவது இதை உன்னை உணர்றதுக்கு நீ ஏதாவது பண்ணுறியா? இங்கே வந்து இது ஒரு மாயையில் சிக்கிக்கிறேன்னு ஏதாவது உணர்றியான்னா, ஒரு டைம்லையும் நமக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நீ ஆப்ஷன் கொடுத்துட்டே இருக்கீங்கல்ல, நான் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு மனம் செய்யுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆப்ஷன் கொடுத்துட்டே இருக்கோம், நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கணுமோ சலிச்சு ஒழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எதுக்கு கண்ணீர், அப்புறம் எதுக்கு வருத்தம், அப்புறம் எதுக்கு புலம்பல்? நம்ம இதுக்கு அனுபவிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்க வேண்டியதானே. எதுக்கு வந்து எல்லோரும் வந்து தனிமையில் புலம்புறீங்க, என் கணவன் சரியில்லை, என் குழந்தை சரியில்லை, அப்படி இப்படின்னு எதுக்கு புலம்பணும்? நம்ம தான் சூஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிற புரிதல் இருந்தால் இதெல்லாம் எதுக்கு புலம்பல் இருக்கும்? சத்தியலோகத்தில் இப்படி தானே இருந்திருக்கும். அங்கே யாருமே வந்து புலம்பலை, அழுகலை, யாரை பொருளையும் அபகரிக்கலை, இச்சை வச்சுக்கலை, இயல்பாக வாழ்ந்தாங்கன்னா அப்படி தான். இங்கே வந்து அப்படி இல்லைல்ல, எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சுல. அந்த வகையில் அந்த ஞானமும் இப்படி ஞானம் அடைகிறதும் தலைகீழாக மாறிடுச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லா பிரபஞ்சத்துக்கு எல்லாம் தெரியும் இந்த காலத்தில். இப்போது உங்களுக்கு வேணால் இது வந்து பெருசாக தெரியலாம், ஆனால் பிரபஞ்சத்துக்கு ஒரு தூசியை விட கம்மி. அந்த அளவுக்கு தான் உங்கள் பிரச்சனை தான் கடல் அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு வலிக்கும் வேதனைக்குமே வித்தியாசம் தெரியாத போது உங்கள்கிட்ட என்ன சொல்லி ஆன்மா புரிய வைக்கும்? இந்த மனிதனுக்கு வந்து புலம்ப தெரியும், புலம்பிக்கிட்டே இருப்போம். சேம் டைமில் வலி சொன்னாலும் கேட்கவும் மாட்டோம். கேட்காம இருந்துட்டு கண்ணை மூடிட்டு கத்திக்கிட்டே இருப்போம், இருட்டாக இருக்குன்னு. கண்ணை திறந்து பாரு, வெளிச்சம் வேணும்னா கேட்குறதே இல்லை மனித இனம். நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு தான் எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. அப்போது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இதை கேட்குற ஒரு 4 பேராவது இது உள்வாங்கி அதை கடந்து போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். சரி, ஒருத்தர் கூட கேட்க வேணாங்க,
பரவாயில்ல, பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த வேலையை செய்கிறேன், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அவ்வளோதான். நான் 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 இவ்வளோ சுற்றி அலைஞ்சேன், எனக்கு யாராவது வந்துடுவாங்களான்னு நான் எப்படி கண்ணை கட்டி அலைஞ்சேன். இவ்வளோ பயிற்சி பண்ணி இவ்வளோ செஞ்சும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து ஃபீல் பண்ணும்போது, நான் பிரபஞ்சத்தை எவ்வளோ திட்டியிருக்கேன், இறைவனை எவ்வளோ திட்டியிருக்கேன். அடப்பாவி, நீ இப்படி என்னை வம்பா ஒட்டியே அப்படின்னு சொல்லி எவ்வளோ 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 சண்டை போட்டிருக்கேன். கடைசியில் எனக்கு ஆன்சர் கொடுக்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சுங்கிறத விட இறைவன் என்னை பார்த்து சிரிச்சு, இதுக்கு தான் நீ இவ்வளோ சண்டை போட்டியா, இதுக்கு தான் இவ்வளோ திட்டான்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ அவமானமாக கேவலமாக இருந்துச்சு தெரியுமா. சாரி சாரி, எத்தனை சாரி சொல்கிறது நான் பேசுனதுக்கெலாம். அப்படி இருந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா உருவத்தில் போய் சிக்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு சிவன் வரணும் சிவன் வரணும்னு கிட்டத்தட்ட அதுவே 2-3 வருஷம் ஓட்டியிருப்பேன். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அப்போ தான் நான் ஆன்மீகத்தை தகுதி வாய்ந்தவளாம். தகுதி வாய்ந்தவளாம். அப்போ நான் சிவனை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா நான் உச்சம் அடைஞ்சிட்டேனா, சரியா, நான் அதை சித்த ரேஞ்சுக்கு ஆகிட்டேனாமா. அப்புறம் அப்படி வந்துட்டாங்கன்னா ஓகே, அப்படி நான் வந்து ஒரு நிலை அடைஞ்சிட்டேன். ஓகே டன், அப்படி தான் நினச்சிட்டு தான் நான் தேடுறேன். அவன் திரும்ப திரும்ப அந்த உருவமில்லைங்கிறத உடைக்கிறதுக்கு இறைவனுக்கு இப்போ உங்கள் பிள்ளை இருக்குது, சொல் பேச்சை சொல்கிறீங்க, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் டப்புன்னு அடிக்கிறீங்க, கேட்க மாட்டேங்குது. கட்டி வச்சிட்டீங்க, கேட்க மாட்டேங்குது. பனிஷ்மெண்ட்டு நீல் டவுன் பண்ண சொல்கிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, சாப்பாடு போட மாட்டேன், என்னென்னமோ சொல்கிறீங்க, ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். அதே மாதிரி தான் இறைவன்கிட்ட எனக்கு இறைவனும் என்னை அப்படி தான் பண்ணான். நான் இறைவனுக்கு எந்த ஒமிட்டும், எந்த ரெஸ்பாண்டும், எந்த இதுவும் பண்ணல, ஒபே பண்ணவே இல்லை. ஆனால் அந்த கருணை கொண்டவன் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு பைத்தியம், இது வந்து ஒரு அறிவு, இது வந்து ஒரு அறியாமையில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி திரும்ப ஒரு மென்டலை வந்து திரும்ப சொல்லிச்சுன்னா அதை பொறுத்துக்கிட்டு எப்படி ஒரு அம்மா பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் அப்படி தான் சண்டை போட்டேன், அப்படி தான் இது பண்ணேன். எனக்கு நீ இப்படி தான் தரணும், எனக்கு அப்படி தான் தரணும், அப்படி தான் இப்படி கேட்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி கேட்குறவங்கள பார்த்தா ஐயையோ இவங்களும் இப்படி தான் இருக்காங்களே அப்படின்னு பயம் வருது. அதனால தான் கோவம் வருது, இப்படி பண்ணிடாதீங்கன்றது. இன்னொன்று என்ன தெரியுமா, என்கிட்ட வந்து கேட்கும் போதெல்லாம் அசால்ட்டாக, ஆமாம் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், இந்த பிரபஞ்சங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பும் வருது, ஒரு பக்கம் அறியாமையாகவும் இருக்குது. அப்புறம் அசால்ட்டாக வேறு கேட்குறாங்களேன்னு வேறு தோணுது. அதாவது என்னென்னா, எதோ கேட்கணும், இதை இவங்களை இப்போ ஒரு கேள்வி கேட்டு இவங்களை மடக்கணும்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய, ஏன் நான் வித்தியாசமாக சொல்கிறேங்கிறத தாண்டி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் ஃப்ரெண்டு இருக்கா, என் கூட தான் படித்த, என் கூட தான் வாழ்ந்த, எனக்கு தெரிஞ்சு தான் வாழ்ந்த, 35 வருஷம் என் கூட தான் ட்ராவல் பண்ணேன், அப்புறம் எப்படி உனக்கு இவ்வளோ ஞானம் வந்துச்சு, இவ்வளோ அறிவு வந்துச்சு, நீ எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாவ. அவள் அப்படி தான் கேட்டாள் என்கிட்ட. இதெல்லாம் நீ எப்படி பேசுகிற, இதெல்லாம் எப்படி உனக்கு இந்த நாலேஜ் வந்துச்சு, இந்த அறிவு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அவள் ஒன்று நினச்சிக்கிட்டேன், நீ இப்படி எதுவும் கிளாஸ் போய் இதெல்லாம் செஞ்சலைன்னு. எனக்கு அவள் வந்து அந்த டைமில் அவள் என்ன சொல்லிட்டு இருந்தான்னா, வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, இந்த மாதிரி போகிறது வரலாம், இதெல்லாம் வந்து சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போது நான் வந்து வெளியில் போயிட்டுருந்தேன். இது அவள் சொன்னது வந்து அவளுக்கு நடந்திருக்கு, எனக்கு நடந்துச்சு. நான் ஸ்பீடாக போயிட்டு அப்படியே வந்து வீட்டில் வந்து அப்படியே ஸ்டன்னாக நின்ட்டேன். இப்போ அவள் வெளியே போயிட்டுருக்கா, எல்லாத்தையும் ஆசிரமம், அப்புறமா பயிற்சி, அப்புறம் எல்லோரும் யாரெல்லாம் சொல்லித்தராங்களோ மனப்பயிற்சி, உடல் பயிற்சி, ஆன்ம பயிற்சி, உயர்நிலை பயிற்சி அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்களும் கலராக பயிற்சி வைக்கிறாங்க, கலராக தியானம் சொல்லித்தராங்க. ஆனால் ஒன்று அரைச்சமாகவே அரைக்கிறாங்கிறது அவங்களுக்கும் தெரியுது, போகிறவங்களுக்கும். ஆனால் ஒன்றும் இங்கே வேக மாட்டேங்குதே, நம்மக்கிட்ட வந்து மலர மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அப்போது தேடி போகிறாங்க, இப்போவும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வேட்கை வந்து தீரவே தீராது. ஏன்னா நீங்கள் ஒரு புரிதல் வர வரைக்கும், அதுவும் சாதா புரிதல் இல்லை, புனித புரிதல் வேணும், புண்ணிய புரிதல் வேணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து எங்கே நிற்கிறோம். நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, தன்னை உணர்ந்துட்டிங்கன்னா யார் வேணும் உங்களுக்கு? தன்னை உணர்றதுக்கு தாங்க எங்களுக்கு வழி சொல்லுங்கள். என்ன பண்ணால் தன்னை உணர்றதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி நிற்கிறீங்க. இந்த காளி இந்த கையில் இந்த 12 கை முருகன், 6 கை வச்சுருப்பான் பார்த்திங்களா, 6 முருகன், அந்த கை மாதிரி அத்தனை கையிலையும் அத்தனை புக்கு, அத்தனை பயிற்சி, அத்தனை தியானம், அத்தனை டேட்டா, அத்தனை இது வச்சுருக்கீங்க. இன்னும் சேர்த்துட்டு வரீங்க. எங்கே கூடி வரும்? உங்கள் பாத்திரத்தை காலி பண்ணால் தானே தன்னை உணர்தலுங்கிற ஒரு பொருளை உங்களுக்குள்ளே ஊற்றுவாங்க. அந்த தன்னை உணர்தல் உணர்றதுக்கே நீங்கள் தயாராக இல்லாமல் வேணும் கேட்குறீங்க. ஆனால் அது ஈஸி தானேன்னு நான் சொன்னோன்னே, ஈஸின்னு சொல்கிறீங்க, அப்புறம் எங்களுக்கு வர மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க.
இதான் விஷயம். அதனால் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் அவள் சொல்லுவாள், அவள் என்ன சொல்கிறான்னா, நீ சொன்ன நான் நம்புகிறேன், அவ்வளோதான். அவள் வந்து ஒன்றே ஒன்று தான் வச்சுக்கிட்டா. ஆனால் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ரெஃபரன்ஸ்க்கு எல்லா சித்தர்களையும் எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு ஏன் பசிங்க எடுக்கிறா, உறுதிப்படுத்துறதுக்கு, ஃபைனல் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு. அது வந்து நான் மட்டும் இல்லை, 2 பேரை வச்சுருக்கா, 2-3 பேரை வச்சுக்கிறா. நான் சொன்னால் சரி அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து என்னென்னா, ஒரு 80% நான் வந்து அவங்கள ஒரு பிரச்சனையிலேருந்து இழுத்துட்டேன் அப்படின்னா, நான் வந்து நம்பிக்கைக்குரியவங்களாகவும், ஒரு 20% வேறு யாராவது ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ஒருவேளை நான் வந்து அவைலபிளாக இல்லாமல் போயிட்டேன்னா, கரண்ட்டில் சப்போஸ் நான் ஃபோன் எடுக்காமல் போகலாம், பிரச்சனை சொல்லாமல் இருக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு ஆப்ஷன் வச்சுக்குவோம்ல. இப்படி உங்கள் வந்து கார் வச்சுருக்கீங்க, காரே போயிட்டுருக்க முடியாது, ஆப்ஷனாக ஒரு பைக் வச்சுருக்கீங்களே, அது மாதிரி. இப்படி தான் எல்லோரும் வச்சுக்கிறோம். இது இது வந்து என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு. 2வது என்னென்னா, உங்கள் மனம் வந்து குழம்பும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி யார் சொல்கிறாங்களோ அவங்கள போய் தேடி போகிறது, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இப்போ சொல்ல வந்ததை மறந்துட்டேன். அப்போ வந்து என்னென்னா, இந்த மாதிரி வந்து இது வார்னிங். இந்த ரைட் நவ் இந்த பூமியில் என்ன வார்னிங்னா, அமைதி நடக்கணும், அமைதியாக இருக்கணும். ஆனால் இங்கே அமைதி குலைக்கிறது யாராக இருந்தாலும், அமைதிக்கு பங்கம் விளைக்கிற யாராக இருந்தாலும் அப்படி தூக்கிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பூமியை போட்டு தரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன, இந்த மாதிரி ஒரு 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 மிஷினை கொண்டு வந்து மனசுக்குள்ளே எல்லார்ட்டையும் அன்பை விதைப்பாங்க. யார் யாருக்குள்ள மனசுக்குள்ளே அன்பு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த வெளிச்சத்தை நோக்கி சங்கி கவர்ந்து இழுத்து வந்துடுவாங்க. அப்புறம் அவங்க மேலே போய் அவங்கள கொண்டு போய் இமயமலையோ, கைலாய மலையோ, வைகுண்டமோ, பிரம்மலோகமோ ஏதோ ஒன்று, இல்லைன்னா ஏதாவது புதுசாக ஒரு லோகத்தை கூட உருவாக்கிக்குவாங்க. அந்த லோகத்தில் போய் வச்சுட்டு திரும்ப வந்து இவங்க கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ கீழே பதர்கள். இப்போ எடுத்ததுன்னா விதையில் நெல்னு வச்சுக்கோங்க. பதர்களெல்லாம் என்ன செஞ்சு போட்டு தள்ளிடுவாங்க. ஒன்று குழி தோண்டி புதைச்சிறது, இல்லைன்னா எரிச்சிடுறது, இல்லைன்னா தண்ணியில் மூழ்கடிச்சிடுறது, என்ன சொல்கிறது வேறு, இல்லை எரிச்சிடுறது. ஏதோ பஞ்சபூதங்களால் அத்தனையும் கொளுத்தி விட்ருவாங்க. இப்போ பூமி வந்து இதாகிடுச்சா. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த மனிதர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் மறதிங்கிற ஒரு தன்மையை கொடுத்து அவங்க தூக்கத்தில் இருக்க மாதிரி ஆழ்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க தான் கிடப்பாங்க அந்த விதை நெல்கள்லாம். அவைகளை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு விடும்போது கூட அப்போ இங்கே உள்ள இந்த பூமி இதெல்லாம் புதுசாக இருக்க மாதிரியும், ஏற்கனவே எல்லா டேட்டாவும் இங்கே மெமரியை உருவிட்டிங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும், இப்படி பண்ணிடுறது. இப்படி தான் பண்ணுறதுக்கு ஒரு சாத்தியம் வரும்னு நினைக்கிறேன். அதுதான் அப்படி தான் இந்த பூமியை கொஞ்சம் ஏதோ சரி பண்ணுவாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோடய யூகம். அதனால் வந்து என்னென்னா, இந்த சக்தியை, வேற்றுக்கிரக சக்தியை, அப்புறமா இந்த பூமிக்கு மேலே கருணை கொண்ட, பாசம் கொண்ட, அந்த மனித உயிர் மேலே காதல் கொண்ட அத்தனையும் நட்சத்திரமும் முன்னோர்களாக தான் நட்சத்திரமாக இருக்காங்க. அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சக்தியை அனுப்பி இந்த பூமியில் உள்ள முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது, அனைவரும் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, பெற்ற பிள்ளைங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கணும்னு நினைப்பேன்னு ஒரு பொதுவான கருத்து சொல்லுவாங்களே, அது மாதிரி தருதலைங்களாக போகிறவங்களாம் போங்க, ரைட்டு. ஆனால் அன்பாக இருக்க பிள்ளைங்க, அப்பா அம்மாவுக்கு கேட்டு நடக்கிற பிள்ளைங்க, பக்தியாக இருக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, எளிமையாக இருக்கிற பிள்ளைங்களாம், கருணை கொண்ட பிள்ளைங்க, இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளுக்குள்ளேருந்து மேலேருந்து அந்த நட்சத்திர வழியாக நட்சத்திர சக்தி வழியாக, பிரபஞ்ச சக்தி வழியாக எல்லாருமே, இப்போ வெளியில் இருந்த சித்தர்கள் எல்லாருமே வந்து இந்த பூமிக்கு எல்லாருமே வந்து சக்தி கொடுத்து அதோட சக்தி பண்ணுறாங்க. அப்போ அந்த சக்தி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் வந்து அதுலேருந்து அந்த சக்திக்குள்ளே சக்திக்குள்ளே அடாப்ட் ஆகி அவங்க இந்த மாதிரி மேலே கடந்து போயிடுறாங்க. சப்போஸ் ஒரு வேளை நான் அதுலேயும் மாற மாட்டேன், அதுலேயும் நான் மாறவே மாட்டேன்னு சொல்கிறவங்கெல்லாம் இங்கே போட்டு தள்ளுறது. இல்லைன்னா அது மாதிரி இந்த கொள்ளை நோய் வர்றது, என்ன நோய் வந்துச்சு, கொரோனா வந்துச்சுல, இது மாதிரி ஒரு நோய் வர்றது. அதுக்கப்புறம் அது அந்த டைமில் அவங்க பிளான் வச்சுருக்கிறது தான். மனிதர்கள் எந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணுறது தான். இங்கே எதுவும் இது என்ன வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இது வந்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தான். இது வந்து நிர்ணயிக்கப்படாமல் இது வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, நான் பேசுகிறதெல்லாம் வந்து என்னென்னா, இறந்த காலத்தை தான் பேசிகிட்ருக்கேன். இதெல்லாம் நிகழ்காலத்தில் வந்து இனிமேல் தான் நமக்கு வரப்போகுது. அதாவது கடந்த காலத்தை தான், இறந்த காலத்தை தான் நான் நிகழ்காலத்திலே பார்க்குறேன். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இனிமேல் தான் வரப்போகுதுன்னு ஃப்யூச்சர் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க.
நான் வந்து ஃப்யூச்சர் ஆல்ரெடி நடந்து வச்சுட்டு நம்ம கண்ணுக்கு தெரிகிறது நம்ம அனுபவிக்கிறது தான் லேட்டு. அப்போ அது நம்ம நிகழ்காலம் மாறி அப்படின்னு நினச்சிக்கிறோம். இதுதான் உண்மை. ஸோ அதனால் இந்த பிக்சர் இந்த பார்க்குற இந்த இந்த இது இருக்குல்ல, இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 20 வருஷம் 10 வருஷம்னு வச்சுக்கோங்க, 15 12 வருஷம் இருக்கும். அப்போவே இந்த இதை நான் வந்து ஒரு தியானத்தில் பார்த்தேன். இதே காட்சியை நானும் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து அந்த ஒளி வர்ற மாதிரியும் இந்த மனிதர்கள் வந்து அந்த நோக்கி இழுத்து போயிடுவாங்க. அப்போ அதில் என்ன மெடிடேஷன் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ குடும்பமாக தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த அந்த நேரத்தில் எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. ஏன் குடும்பமாக செய்யணுன்னா, இப்போ இதில் வந்து அம்மா அப்பா குடும்பம் குழந்தைங்கள்லாம் தானே போகணும், தாத்தா பாட்டி எல்லோரும். இதில் வந்து தாத்தாவுக்கு வந்து இந்த மாதிரி இல்லவே இல்லை. அவர் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியில் இல்லாமல் இருக்கார், நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்காருன்னா அவரை கீழே போட்டுருவாங்க. பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ தாத்தா விட்டு போகிறமேன்னு. அப்போ 2 குழந்தைங்க இருக்கும். அந்த 2 குழந்தைங்க அம்மா அப்பா மேலே போயிடுவாங்க, குழந்தைங்க கீழே இருந்தால் என்ன ஆகுன்னு பாருங்கள். இல்லை குழந்தைங்க மேலே போயிடுவாங்க, அம்மா அப்பா கீழே இருந்தால் என்னன்னு பாருங்கள். இது வந்து ஒரு துன்பமான விஷயம் இல்லையா? அதனால் நீங்கள் குடும்பமாக இருந்தீங்கன்னா குடும்பமாக போயிடுவீங்க. அதான் வாசுதேவ குடும்பம் அப்படின்னு சொன்னதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே வந்து விளையாட்டு கிடையாது, எல்லாமே சேம். மனுஷனுக்கு வந்து இப்போ எல்லாமே அசால்ட் ஆயிடுச்சு. இப்போலாம் வந்து நம்மலாம் படிக்கும்போது பணம் வந்து படிக்கிறதுக்கு இவ்வளோ ரூபா செலவழிக்கலை. ஆனால் இப்போ படிக்கிறதுக்கு வந்து என்னென்னா லேக்ஸ் கணக்கில் 50 லட்சம் படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் 50 லட்சம் படிக்க வச்சு அவங்க வாழ்க்கைக்கு அடுத்து கடைசியில் சண்டையை போட்டு ஈக்குவலான ஒரு பார்ட்னரை கிடைக்க வச்சு அப்புறம் வீட்டில் இருந்து அப்புறம் டைவர்ஸ் வாங்கி அப்புறம் அவங்க குழந்தைய பெற்று அதை தனியாக விட்டு இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னத்துக்கு இந்த ஆடம்பரம், இந்த என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு அகங்காரம், ஆணவம்? இதை வந்து இந்த 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 மாயையிலேருந்தே மனிதர்கள் பெற்றோர்கள் போகாத போது எப்படி ஞானத்தன்மை வந்து பெருசாக வந்து மலர்ந்துடும்? தன்னை உணர்ந்து ஒருத்தன் போயிடுவான். இது வந்து பேசுகிறதே வந்து என்ன தெரியுமா, யாரோ ஒருத்தங்களுக்காது அதாவது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசிக்குமாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி அப்படி யாராவது வந்து அதை பயன்படுத்தி போட்டோன்னு தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த பயிற்சி பண்ணி எல்லா இடத்துலையும் போய் பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு லெவல் வரணுங்கிறது ஒரு மாயை. அப்படி கிடையாது. சரி, அப்போ அதுக்குள்ளே நீங்கள் அப்படி சிக்கிக்கிட்டீங்க. அவங்க வந்து இப்போ நான் வந்து தன்னை அறிஞ்சிட்டேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு அறிவாளித்தனமாக இத்தனை பயிற்சி பண்ணேன், இவ்வளோ போய்ட்டு பண்ணேன்னு சொல்லிடுறேன். அப்போ இப்போ இவங்க தன்னை உணர்ந்துட்டாங்க, அப்போ இவங்க இவ்வளோ பயிற்சி பண்ணியிருக்காங்க, அதனால தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நான் என்னோடய கருத்தை ஸ்டேட்மெண்ட்டை சொன்னோன்னே, அப்போ இப்படி தான் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்கிறது என்னை மட்டும் இல்லை, நிறைய பேர்ட்ட உறுதிப்படுத்துறீங்க. நான் அந்த பயிற்சி பண்ணேன், இந்த பயிற்சி பண்ணேன். நான் எந்த பயிற்சி பண்ணாலும் அதை பண்ணணுனாங்கிறது ஒரு கணக்கு இருக்குது, இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேனான்னு ஒரு கணக்கு இருக்குது. எல்லா பயிற்சியும் தொடச்சி எடுத்து முடிச்சுட்டு புதுசாக எல்லாத்தையும் மண்டையை காலி பண்ணி தான் அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறேன். அதை யாரும் காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் அந்த பயிற்சி பண்ணங்கிறத மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. இது நீங்கள் மட்டும் இல்லை, நானும் உங்கள் இடத்துல இருந்தால் இதே தான் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் திரும்ப அந்த இடத்துல அடி போட்டுட்டு திரும்ப சொல்கிறது என்னென்னா, இயல்பாக இருங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி திரும்ப வாழுங்க, ஆனந்தமாக வாழுங்க. எங்கே நீங்கள் 1 மந்த் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா சிலபஸையும் அழிச்சிடுங்க, எல்லா கூடையும் அழிச்சிடுங்கிற மாதிரி அழிச்சிட்டு, நாம் இப்போ புதுசு, நம்ம வந்து இந்த வாழ்கிறதே ஆன்மீகம், நான் வாழ்கிறதே பயிற்சி, நான் ஒரு பேச்சும் பேசுகிறதும் நான் மூச்சு. அப்புறம் வந்து என்னென்னா, ஒரு செயல் செய்கிறேன்னா, ஒரு வீடு பெருக்கிறேன்னா, வாசல் தெளிக்கிறேன்னா, இது ஒரு பயிற்சி. அதுக்கப்புறம் வந்து கணவன்கிட்ட வந்து அன்பாக பேசுகிறேன்னா, இது ஒரு பயிற்சி. பிள்ளைங்களை வந்து கேரிங்காக பார்த்துக்கிறேன்னா பயிற்சி. அவங்களுக்கு ஃபுட்டை வந்து ஆனந்தமாக செஞ்சு தரேன்னா பயிற்சி. வாஷ் பண்ணி துணியை மடித்து வைக்கிறேன்னா அது ஒரு பயிற்சி. இதை வந்து என்ன ஆனந்தமாக ரசித்து ருசித்து ஒரு பிருந்தாவனத்தில் செய்கிற மாதிரி செய்யுங்க, ஒரு சிவலோகத்தில் செய்கிற மாதிரி செய்யுங்க, ஒரு வைகுண்டத்தில் செய்கிற மாதிரி செய்யுங்க. உங்கள் வீட்டில் சுற்றி மனிதர்கள், கோழி, பறவை, செடி, மரம் இருக்குது, அதெல்லாம் வந்து தெய்வீக மரமாக ஒரு கற்பக விருட்சமாக அதை நினைங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் கணவனை வந்து சிவனாக நினைங்க, நீங்கள் பார்வதியாக நினைங்க, பிள்ளைங்களை வந்து பிள்ளையார முருகனாக நினைங்க, உங்கள் அத்தை பாட்டியை அத்தை மாமாவை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பைரவராகவும் சண்டிகேஸ்வரராகவும் துர்க்கையாகவும் அப்படி நினைங்களேன். அப்படி நினச்சிட்டு அப்படி வேலை பண்ணுங்கள். அப்படி செஞ்சு பாருங்கள். ஒருவேளை இந்த பயிற்சி எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் நான் சொல்கிறது. இதை விட ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நான் பேசினது இந்த வீடியோலேயே நான் கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருக்கேன் இதை. ஆனால் சும்மா நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ஆஃபீஸில் வந்து சிவன் வேலை செய்கிற மாதிரியும், பார்வதி வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும், முருகன் அவங்கெல்லாம் வந்து ஃபைல் எடுத்துகிட்டு வர மாதிரியும் இப்படி ஒரு பிக்சர் வந்துச்சு. ஐயோ, அதை எப்படியாவது சேவ் பண்ணிடலாம், ஏதாவது பண்ணி இந்த பிக்சராக எடுத்து இந்த மாதிரி காமிச்சிடலான்னு பார்த்தா எப்படி வந்துச்சோ அது அப்படியே போயிடுச்சு. நான் முயற்சிலாம் பண்ணேன், ஆமாம் இப்போ இது எப்படி வந்துச்சு இந்த ஃபோனில் அப்படின்னு சொல்லி நான்
அந்த தேடிகிட்டே வந்த வழியில் போய் பார்த்தேன், ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. ஓ காட்!